ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரசம் ரெசிபி பார்க்க போகிறோம். ரசம் நம்ம வீட்டில் டெய்லியுமே வைப்போம். சாப்பாட்டுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது ரசம் தான். என்ன தான் நம்ம எத்தனை குழம்புகள் வச்சாலும் ரசம் இல்லைன்னா அன்றைக்கி சாப்பாடே இறங்காது. அந்த ரசத்தை டெய்லியும் வைக்கிறதுனால சில பேருக்கு போர் அடிக்கக்கூட செய்யும். அதனால் இந்த மாதிரி நம்ம மெத்தடில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா 1 மந்த் கூட கெட்டு போகாது. அதோட மணமும் டேஸ்ட்டும் 1 மந்த் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பச்சை மிளகில் பழுத்த மிளகாய் எடுத்துக்கேன். எப்போவுமே ரசத்துக்கு இந்த மாதிரி பழுத்த மிளகு போடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதில் உள்ள காம்பை எடுத்துட்டு நான் 1 வீக்குக்கு இதை ரெடி பண்ண போகிறேன். அதனால் அதுக்கு தேவையான பச்சை மிளகு எடுத்திருக்கேன். எத்தனை நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோமோ அதுக்கு தக்கன நம்ம குவான்டிட்டி எடுத்துக்கிடணும். ஒரு நாளைக்கு எவ்வளோ நம்ம ரசத்துக்கு எல்லாமே சேர்த்துக்கிடுவோமோ அதே போல் நம்ம இப்போ 5 டேஸுக்கு வைக்க போகிறோம், 6 டேஸ்க்கு வைக்க போகிறோம்னா அந்த குவான்டிட்டியை அப்படியே கூட்டிக்கிட வேண்டியது தான். மற்றபடி நம்ம ரசத்துக்கு என்னெல்லாம் சேர்ப்போமோ அதெல்லாம் தான் நான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். இஞ்சி தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகு எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளைப்பூடையும் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நல்ல மிளகு எடுத்து வச்சுருக்கேன். சீரகமும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கறிவேப்பிலையும் ஒரு கொத்து மல்லி இலையும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிடலாம். அதில் ஃபஸ்ட்டு நல்ல மிளகும் சீரகமும் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கிடலாம். ரொம்ப நேரம் போடக்கூடாது. லைட்டாக சூடு வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப பொரிஞ்சிட வேண்டாம். இதை ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கிடணும். மறுபடியும் அதே கடாயில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வதக்கிட்டே இருக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிடலாம். இப்படி ஆயிலில் வதக்கும்போது அதோட பச்சை வாசனை எல்லாம் போய் ரசம் வைக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளவுதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நல்ல மிளகும் சீரகத்தையும் பொடிச்சு எடுத்துக்கிடலாம். இது பொடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸையும் இதே ஜார்லேயே போட்டு பொடிச்சு எடுத்துக்கிடலாம். நம்ம எல்லாமே சேர்த்து பொடிச்சு எடுத்துக்கிட்டோம்னா நல்ல மிளகும் சீரகமும் அவ்வளவா பொடியாது, முழுசாக கிடக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டே நம்ம அதை பொடிச்சு எடுத்துக்கிட்டோம். இதே மாதிரி பொடிச்சு எடுத்தாச்சு. எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன். 7 நாளைக்கு கரெக்டாக இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை போதும். இதை அப்படியே வடை மாதிரி தட்டி நம்ம ஃப்ரீசரில் ஒரு பிளேட்டில் வச்சிட்டோம்னா அது கல் போல் ஆயிரும். அதுக்கப்புறம் எடுத்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஃப்ரீசரில் எடுத்து வச்சாச்சு. இப்போ நல்ல கல் போல் இருக்குது. இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இதை வச்சு எப்படி ரசம் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போது ஃப்ரீசரில் இருந்து எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு இந்த ஒரு உருண்டை போதும். அது அப்படியே எடுத்து கொஞ்ச நேரம் வெளியில் வச்சிட்டோம்னா அதோட ஐஸ் எல்லாம் போயிடும். மற்றபடி பாக்ஸை மூடி ஃப்ரீசரில் வச்சிடணும். வெளியிலே வச்சிட்டிங்கன்னா அந்த உருண்டை கொஞ்சம் ஷேப் மாறிடும். இப்போது நம்ம ரசம் எப்போ வைக்கிறது போலே வச்சிடலாம். கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த உருண்டையையும் போட்டுடலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறதுல ரொம்ப ஐஸ் போகலை. ஐஸ் போயிட்டுனா எல்லாமே சீக்கிரமாக பிரிஞ்சிரும். இப்போ லைட்டாக அந்த எண்ணெயில் வதக்கிட்டோம். இதில் கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துக்கிடலாம். ஒரு தக்காளி ஜூஸ் அடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். புளி கரைசலையும் சேர்த்துடலாம்.
கலருக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கிடலாம். எக்ஸ்ட்ரா தண்ணியும் ஆட் பண்ணிடலாம். உப்பு போட்டுக்கிடலாம். எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிடலாம். ரசம் பார்க்குறதுக்கு அப்படியே சூப்பராக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இதே போலே ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டு மல்லி இலையும் தூவி விட்டுடலாம். சைட்லலாம் அப்படியே சூடு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இதே போலே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.